வணக்கம் வணக்கம் வணக்கம். அதாவது முதல் செய்தியே பாத்தீங்க அப்படின்னா, சென்னையில் 2ஆம் கட்ட மின்சார பஸ்கள் முதலமைச்சர் விஜய் நாளை தொடங்கி வைக்கிறார். ஏதோ ஈவி பஸ் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் தானே? ஆமா. அதாவது அந்த பஸ் சத்தம் இல்லாம வருதுடா அவன. பூனை மாதிரி வருது. சத்தம் இல்லாம தாங்க வருது. விஜய் அந்த மாதிரி பஸ் எனக்கு சத்தமா வரது பிரச்சனையே கிடையாது எனக்கு. ஈவி ஸ்கூட்டி வரானுங்க. பின்னாடி வரதே தெரிய மாட்டேங்குது. கிட்டக்க வந்து பான ஹார்ன் அடிக்கிறானுங்க. என்னடா இங்க நிக்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீ எப்படா வந்த? அநியாயம் கிட்ட அடிக்கிறாங்க. எல்லா பஸ்ஸையும் மாத்திட்டாங்க. நிறைய பெட்ரோல் இதெல்லாம் குறையுது. ஆனா இன்னொன்னும் நான் யாரு நெய்யில செஞ்ச ஸ்வீட் சொல்லுங்க. அத முதல்ல ஈவி என்ன இவர் வந்து டெண்டர் விட்டு ப்ரொக்யூர் பண்ணி வச்சிருக்காரா? அரசியல் ஆக்காதீர்கள், எல்லாத்தையுமே அரசியல் ஆக்கணும். எல்லாமே அரசியல் தான். எவ்ரிதிங் இஸ் பொலிட்டிக்கல். அதுல பாத்தீங்கன்னா 750 மின்சார பஸ்களை வந்துட்டு தொடங்கி வைக்கிறாங்க. அப்ப மின்சார பஸ் வாங்குறாங்கன்னா அப்ப மின்சார பஸ் தான் ஃப்ரீ கிடையாது. மின்சார பஸ் ஃப்ரீ, ஏசி பஸ் ஃப்ரீ. அதுல ஏசியா இருந்ததுன்னா ஃப்ரீ. ஐயோ மின்சாரம் ஏசி. மின்சார பஸ் வேற, ஏசி பஸ் இருங்க. அந்த பொண்ணு சொல்லிட்டோம். மின்சாரம்னா என்ன? மின்சாரம் நார்மல் பஸ். மின்சாரம்னா எலக்ட்ரிசிட்டி. பெட்ரோலுக்கு பதிலாக பேட்டரியில ஓடுற வண்டி. ஓகே ஓகேனா. ஏசினா ஏசி தனி. ஏசி தனி. ஏசி தனி. மின்சாரம்னா எலக்ட்ரிசிட்டி. ஈவிக்கு தான் வந்து மின்சார வெஹிக்கிள். ஈவி வேற, எலக்ட்ரிக் வெஹிக்கிள். அதுதான் ஏசினா குளிர்சாதன வண்டி. மக்களே உங்களுக்காக தான் இந்த விளக்கத்தை நான் தெரிவிச்சேன். சரி. பணி நிரந்தரம், மகப்பேறு விடுப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம். தூய்மை பணியாளர்கள் குண்டுக்கட்டாக கைது. போலீசார் ரோட்டில் தரதரவென இழுத்து சென்றனர். சென்னையில் பரபரப்பு. அரசியல் தலைவர்கள் கண்டனம். எந்த அரசியல் தலைவர்கள் அது தெரியாது. சவுக்கு தோப்பு தோழர்லாம் அரசா இருக்கிறாரா? எந்த மூலையிலயே போட்டோல தெரியுறாரா? இந்த புகாரி புளியந்தோப்பு புகாரி இருக்காரா? அதுல இருக்காங்களான்னு பாருங்க. அந்த பிரியாணி சாப்பிட்டு இருப்பாரு. எங்க இப்ப அந்த தோழர்கள் எல்லாம் எங்க வேற வேற கலர்ல போய் மைக்கு போட்டாங்க. இல்ல அதனால அது மட்டும் இல்ல, இப்ப தோழர்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, இதுக்கு கண்டன குரலாவது எங்க தோழர்களாவது தலையங்கம் தீட்டுவீங்களா? எதையாவது பேசுவீங்களா? இப்ப இவங்க எல்லாம் தூய்மை பணியாளர் இல்லையா? இப்ப உங்க அப்பா வீட்டுக்கு வந்து நாங்க செலவாக்கணும்னு சொல்லுவீங்களா? எங்களை நாங்க பாடுபட்டோம்னு சொல்லுவீங்களா? இப்ப சொல்லணும்ல. நீங்க ஜெயிச்சது வந்து சென்னை போட்ட பிச்சை. நீ செத்தினா நாளைக்கு உனக்கு வந்து இங்க சுடுகாடு தரமாட்டோம் அப்படி சொல்லணும்ல. என்ன பேசிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும்? பக்கத்துல இருந்து ரெண்டு அணுகுண்டு விழுது. இப்ப இதெல்லாம் பேசுறது முக்கியமான பிரச்சனை இது. போன ஆட்சியில வந்து போராடிய போது போராட்டக்காரர்கள் சார்பா இருந்துகிட்டு அரசுக்கு எதிராக சில விமர்சனங்களை தூண்டி விட்டு அந்த போராட்டத்தை வந்து சரியான வகையில கொண்டு போகாம திசை திருப்பி விட்டு எந்த முடிவும் கிடைக்காம வந்து அழிச்சாட்டியம் பண்ணி ரொம்ப கொடூரமா பண்ணாங்க. சரி, அதாவது ரைட்டு. இல்ல திட்டமிட்டு தலித் விரோத திமுக நரேஷனை எடுக்கிறதுக்காக பல வேலைகளை செஞ்சாங்க. ஆனா தாவே காட்சி அமைஞ்சதுல இருந்து 316 தலித் மாணவர்களுக்கு உயர்கல்வி ஊசலாட்டத்துல இருக்குது. அங்க வந்து ஓதியூர்ல வந்து அண்ணல் அம்பேத்கரோட சிலை திறக்க முடியல. சிலை திறக்கணும்னு போய் கேட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு பண்றாங்க. சாதா வழக்கு இல்ல, வழக்கு பதிவு பண்றதே வந்து அப்பட்டமா இயக்கியத்தனம். அதுல உரிமைகளை கேட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது கொலை முயற்சி வழக்கு. இது வந்து தலித் விரோத போக்கு இல்லையா? இன்னைக்கு தூய்மை பணியாளர்களை முத நாளே இழுத்துட்டு போறாங்க. உடனே கேட்பாங்க திமுக ஆட்சியில கேட்டப்ப நீங்க கேட்டீங்களா அப்படின்னு. திமுக ஆட்சியில சேகர் பாபு, KN நேரு, தங்கம் தென்னரசுன்னு பல அமைச்சர்கள் அப்போ உட்காந்து ரவுண்ட்ஸா பேசினாங்க. பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சு அது ஒரு கட்டத்துல வந்து அந்த நடவடிக்கை இருந்தது. அதையே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் அப்ப நம்ம. ஆனா இங்க டே ஒன்லயே பேச்சுவார்த்தை கூட நடத்தாம தூக்கிட்டு போறது இழுத்துட்டு போறதெல்லாம் இருக்குல்ல. இப்ப ஏன் இந்த சோகால்டு தோழர்கள் ஏன் இப்ப பேசுறது இல்ல? எனக்கு தெரிஞ்ச அவங்க தூக்கிட்டு போறதே பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தான். நாங்க வந்து ரோட்ல இருந்து பேச முடியாது. நீங்க யாராவது பனையூருக்கு வந்துருங்க, தூக்கிட்டு வந்துருங்க, நான் அங்க வச்சு பேசிக்கிறேன்னு இருப்பாங்க. இப்பயாவது பனையூர் கூப்பிட்டாவது பேசுவாரா அவரு? அதுக்குதான் தூக்கிட்டு போறாங்க. அதுக்குதான் தூக்கிட்டு போறாங்க. அந்த லட்சணத்துலதான் இருக்குது. அதனால மக்களே இடம் கண்டுகொள்ள. காங்கிரஸ் ஆதரிக்காவிட்டால் அமித்ஷா கட்சி அளித்திருப்பார். ரசிகர் மன்ற மனநிலையே தாவேக்கனர் உள்ளனர். மாணிக்கம் தாக்கூர் கட்டும் தாக்கு. யார் அவரு? அவரா? தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர். அப்படி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி நார்த் இந்தியா சைடு எங்கேயோ இருக்காரு. அதாவது என்ன சொல்றாப்ல, காங்கிரஸ் இல்லாட்டி இந்த ஆட்சியே கிடையாதுங்கிறாப்ல. அவர் என்ன சொல்றாருன்னா,
இதே போல அடுத்த பிஎம் வந்து விஜய் தான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. பப்போ நீங்க பிஎம் ஒத்துக்கலனா ஆதரவு கழட்டிக்கிட்டு போயிடுவோம் பாத்துக்க. ஆமா, ஆட்சியை கலைச்சிருவேன். அதாவது இப்ப சிபிஎம் வந்து மரண பிடிக்குது, எங்களை அரெஸ்ட் பண்றாங்க, எங்களை டீல் பண்ற சரியில்லைன்னு அவங்களும் மரண பிடிக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் தாவேகா கூட்டணி கட்சி இந்த அரசு கவிழுமா, 2 பேரும் வாபஸ் வாங்குவாங்களா? ஏன்னா விசிகாவிலையும் சமாளிக்க முடியல. என்ன சமாளிக்க முடியலன்னா, நாம கேட்கிற கேள்விகளுக்கு அவங்களுக்கு பதில் தெரியல. ஏன் வந்து மூடிட்டே இருக்கிறீங்க, ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏன் வாய திறக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டா எந்த பதிலும் இல்லை. இல்ல அதெல்லாம் பதில் சூப்பரா சொல்றாங்க. நீங்க பாக்கலையா பதில? என்ன பதில்? அந்த பையன் வந்து பொய் சொல்றாரு, பில்லு குடுக்கல, அந்த பையனுக்கு எதுக்கு ஷூ, அந்த பையனுக்கு எதுக்கு கோட்டு, அதெல்லாம் சூப்பரா கேக்குறாங்க. அந்த பையனுக்கு மரியாதை அதெல்லாம் கேக்குறாங்க. ஆமாமா, அவனுக்கு எதுக்கு சுயமரியாதை அப்படிலாம் கேக்குறாங்க. அதனால தெளிவாதான் இருக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த 3 கட்சிகளும் அதிருப்தியில் உள்ளதால் கூட்டணி ஆதரவை விலக்கி கொள்வார்களா? சிபிஎம் அதிருப்தியில் இருக்குது, சிபி அதிருப்தியில் இருக்கு, அவ்வளவுதான். சரியா? யாரும் இல்லையா? மத்தவங்க எல்லாம் அவங்க எல்லாம் அதிகாரத்துல இருக்காங்க. வன்னியரசு அவர்கள் தான் வந்து கொஞ்சம். அப்ப அவர் வீசிக்கா இல்லையா? திருமாவோட முடிவு அப்படி இல்லையே, அவர் சொல்லவே இல்லையே. ஆமா, அவர்தான் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அதனால என்ன முடியும் நம்ம எடுத்துக்க முடியுங்கிறியா? அப்பெல்லாம் எடுத்துக்க முடியாது. சிபிஐ சிபிஎம் தான் வந்து இதுல இருக்கிறாங்க. நாளையில இருந்து 2 பேரும் ஒரு வீடியோல உட்காராதீங்க. இது ஏதோ நடுவுல நாங்க ஏதோ செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி உட்கார்ந்து டிஸ்கஷன் பேச கூட விட மாட்டீங்க. நாங்க ஒரு நியூஸ் நடந்து போகுது, அப்புறமா தனி டிஸ்கஷன் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. 10 நிமிஷம் டிஸ்கஷன் போறாங்க. எங்கேயோ நியூஸ் பார்த்தா, ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று திறப்பு, 28ஆம் தேதி வரை சிறப்பு வழிபாடு. இன்னொரு குரல்லையும் படிப்பேன். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சபரிமலை நாசமா போச்சுடா. தம்பி, உனக்கு இந்த மாதிரி தான் நியூஸ் வேணும் அப்படிதானே? நாங்க பேசுற மாதிரி நியூஸ் வேணாம். அண்ணா, நான் நியூஸ் நீ அந்த கருத்தியல பேசுறேன் சொல்ல வரல. என்ன பேச முடியும்னு சொல்ல வரேன். புரியுதா? நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல வந்தாலும் மாதிரி வார்த்தை போயிட்டு இருக்கு. வன்னியரசை பத்தி பேசுறது ஒரு வார்த்தை சொல்லாத வந்தேன், அடிச்சு நவுத்துறாங்க பேச விடாம. ஆனா இங்க பாரு முக்கியமான நியூஸ். அப்படிதான் தம்பி இருக்கும், அதுக்குள்ளதான் பேசணும். எங்க விடுறீங்க? இங்க ஒரு முக்கியமான நியூஸ் என்னன்னா, 10 அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகாவில் இணைவார்கள். அமைச்சர் செங்கோட்டையன் தகவல். இன்னும் 10 பேர் இருக்காங்க அதிமுக. எனக்கு டவுட் இருக்கு, இன்னும் 10 பேர் இருக்காங்க. இன்னும் இருக்கீங்க, மொத்த பேர் வரலையா? இன்னும் அதிமுக இருக்கா? சரி, ஓகே, இதுதான் கரெக்டான கேள்வி. இன்னும் அதிமுக இருக்கா? இருக்கு. போன நியூஸும் இந்த நியூஸையும் கனெக்ட் பண்ணிக்கங்க. போன நியூஸ் இந்த நியூஸை கனெக்ட் பண்ணிக்கங்க. மாணிக்கம் தாக்கூர் வந்து நான் வாங்கிட்டு போயிருவேன் அப்படின்னாருல, நீ வாங்கினா வாங்கிட்டு போ, நான் 10 MLA வாங்கிட்டேன் அப்படின்னு செங்கோட்டையன் பதில் சொல்றாரு. அவரு கேள்வி ஒரு பதில். சூப்பர் அப்பா, 2 சைடுல முடிச்சு. மும்பையில் ஊர்வலமாக கொண்டு சென்ற போது விநாயகர் சிலை சரிந்து விழுந்து 2 பக்தர்கள் பலி. ஐயோ, நான் ஆரம்பிக்கவே இல்ல. காப்பாத்த வந்த இடத்துல காப்பாத்திட்டியப்பா. இதான் இப்போ விநாயகர் சதுர்த்திங்கிறாங்க. ஆமா, கடவுள் விடாங்கிறாங்க. கடவுளே 2 பேரை போட்டு தள்ளுது சாஞ்சி விழுந்து. என்ன பண்ற? அதனால தான் அன்னைக்கே பெரியார் 150 சிலை 2 தலையாத வாங்காதா? இல்ல, பல விதமான என்ன சொன்னாரு பெரியார் அன்னைக்கு? பெரியார் என்ன சொன்னாரு? எனக்கு சொல்லலையே. அவர் எது சொன்னாலும் நல்லபடியா சொல்றாரு. உன்கிட்ட ஒரு கருத்தில பெரிய மனுஷன் மதிச்சு ஒரு கருத்து கேட்டா என்ன விஜய் மாதிரி பேசுற? சாரி, விஜய் பேச மாட்டாங்களா? ராஜ்குமார் மாதிரி பேசுறாங்க. விநாயகர் சிலை படிச்சீங்களா? இங்க பலவிதமான வடிவமைப்புகளுடன் சென்னைக்கு வந்த விநாயகர் சிலைகள் ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களுக்கு கொஞ்ச நாள் இப்போ டாஸ்மாக்ல வியாபாரம் அதிகமா இருக்கும், அப்புறம் வந்து சிலைகள் அதிகமா இருக்கும், டாடா ஏசி ரேட்டு கூடிடும், டாடா ஏசி கிடைக்காது, அப்புறம் இந்த இதெல்லாம் சமூக ரதிகள் ரெடி ஆயிடுவாங்க, கத்தி ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க, இது கொலை கொள்ளைகள் அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். 10 நாள் என்னென்ன பிளான் பண்ணுவோம். இதுல ஒரு பெனிஃபிட் என்னன்னா, டெய்லி வந்து சாப்பாடு போடுவாங்க. ஆமா, சாப்பாடு போடுவாங்க, கொழுக்கட்டை அது இது நிறைய போடுவாங்க. சோறு சோறு சோறுன்னு ஒரு மனிதனின் அடிப்படையான விஷயம் சோறுங்க. சுண்டல், வெள்ளை சுண்டல்லாம் நிறைய தருவாங்க. வடிவேல் நம்ம பசிக்கு மீறி சாப்பிடுறோம். வடிவேல் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு 4 பேர் வச்சு பிளான் பண்ணுவாங்க. அண்ணே பேசிட்டே இருங்க, அவர் ஏதோ சொல்றாரு, நம்ம தவிர்த்துருவோம். பசிக்கு மீறி சாப்பிடுற இன்னொரு இட்லி இன்னொருத்தவங்களோடது. நீங்க சொல்லுங்க செல்வா, அதே வயசுல சொல்லுங்க. என்னது அவர் சொன்ன டெலக்க அந்த வயசுல எடுத்துடுங்க. டக்குனு பிள்ளை கேட்ட வாய்ஸ் வராது. பசிக்கு மீறி சாப்பிடுற அடுத்த இந்த கவுண்டரியாக தான் இப்ப பேச முடிஞ்சு. ஆணவ படுகொலை குறித்து கமிட்டி விசாரணை 9 மாதம் நீட்டிப்பு, அமைச்சர் வன்னியரசு தகவல். இதே என்னன்னா, போன திமுக ஆட்சியில
ஒரு நடவடிக்கை எடுக்கல ஆணவ படுகொலைக்கு எதிரா அப்படின்னு நேத்து பைக்ல பேசியிருக்காரு. அப்ப அவர் வந்து டிஎம்கே கூட்டணியில இருந்தவர் தானே. ஆமா, அப்ப அவருக்கு தெரியல எடுத்தாங்கன்னு தெரியல தெரியல மறந்துட்டார். ரயிலில் கடத்தி வந்த இல்ல இந்த நியூஸ் முடியல சொல்லுங்க. இல்ல இப்ப கமிட்டி விசாரணை 9 மாதம் நீட்டிப்புனா போன ஆட்சியில தான் எதுவுமே செய்யலையே. அப்ப எந்த கமிட்டியோட விசாரணை 9 மாசம் நீட்டிக்கிறாரு? பலார் தாவிக்க குடி மாதிரி இருக்குது. இல்லண்ணே, தம்பி, இந்திய ஜனநாயக கட்சி. இங்க பாரு தம்பி, என்னதுன்னா இது வந்து டிவிக்கே மாதிரியா இருக்குது, பார்த்தா ஐஜேக்காங்கறாங்க. இது வெள்ளை இருக்கு நடுவுல. நடுவுல வெள்ளை கலர் தம்பி, ஆனா கலரா பாருங்க தம்பி. நடுவுல வெள்ளை கலர் இருக்குண்ணா. அதுல என்ன இருக்கும்? மஞ்சள் மஞ்சள் இருக்கும். அவ்வளவுதானே உனக்கு வித்தியாசம். கலர் பிளைண்ட்னு நினைக்கிறேன். தம்பி எனக்கெல்லாம் வந்து வெள்ளை கலர்லாம் மஞ்சள் கலரா தெரியுது. சாண்ட்விச் உசமர்ரா. தம்பி, ரயிலில் கடத்தி வந்த 50 கிலோ கஞ்சாவுடன் அஸ்ஸாம், திரிபுரா ஆசாமிகள் கைது. வாகனத்தில் சிக்கினார்கள். பேர் சவுக் சங்கர்னு போட்டிருக்கான்னு இல்ல, அது போல என்ன பிரச்சனைனா, இது ரொம்ப நாளா நடந்துகிட்டே இருக்குது. ஆக தமிழ்நாட்டுல கஞ்சா இல்ல. தமிழ்நாட்டில் எங்கும் விளைவிக்கப்படுவதோ உற்பத்தி செய்வதோ இல்லை. இது வெளி மாநிலத்திலிருந்து வர்றது. முக்கியமா வட மாநில தொழிலாளர்கள் அவங்க பையில கொடுக்குறாங்களா இல்ல அவங்க பையில வச்சு அனுப்புறாங்களா, அவங்களுக்கே தெரியாம கொண்டு வராங்களா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் வடமாநில தொழிலாளர்கள் கையிலிருந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் கஞ்சாஸ் வந்து பிடிக்கப்படுது. இது இப்ப அந்த ஊர்ல அவ்வளவு இருக்குன்னு அவங்க அதை செய்யவே மாட்டாங்கிறாங்க. பிஜேபி ஆள்ற கவர்மெண்ட் நம்ம வந்து 3 பக்கமும் நம்மளுக்கு வந்து அணை மாதிரி வந்துகிட்டு இருக்கிறாங்க. 3 பக்கமும் வந்து நான் அன்னைக்கு பாக்குறேன் பெரம்பூர் ஸ்டேஷன்ல லா அண்ட் ஆர்டர் போலீஸ் போயிட்டு வர்ற இந்திக்காரங்களாம் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ கஞ்சா பிரச்சனை வந்து தமிழ்நாட்டு பிரச்சனை மட்டும் கிடையாது, அது இந்தியா பிரச்சனை. ஓகேங்களா? பாகிஸ்தான் பார்டர் பிரச்சனை, அங்க இருந்தெல்லாம் வருது. இது ஒழிக்கணும்னு சொல்றவங்க பிஜேபியும் கேள்வி கேட்கணும், ஒன்றிய அரசையும் கேள்வி கேட்கணும், சுத்தி உள்ள மாநில அரசையும் கேள்வி கேட்கணும். ஏன்னா அங்க இருந்தெல்லாமும் இங்க வருது. இல்ல இதுதான் போன முன்னாள் அமைச்சர் மாசு வந்து சொன்னாரு, இங்க ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து 0 ஆக்கி இருக்கோன்னு. உடனே கஞ்சாவே 0ன்னு சொல்லிட்டாருன்னு இன்சென்ட்ரப் பண்ணி விட்டானுங்க. மேட்ரு வந்து அதுதான், கஞ்சாவோ மத்த உயர் ரக போதைப் பொருட்களை வந்து இங்க விளைவிக்கிறதெல்லாம் கிடையாது. குஜராத் துறைமுகத்துல அதானி பல லட்சம் இது வந்து 20,000 டன் 20,000 கோடி மதிப்புள்ள கொக்கைன் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. எங்கடான்னு கேட்டா எழுதி நினைச்சுட்டாங்கடா. அவ்வளவு எலிகள் இருந்திருக்கு. அந்த எலிக்கு என்ன போதை இருந்திருக்கும் பாத்துக்க. இந்த கிசாலே உட்கார்ந்து இருக்கும் எலி. ஜோனோட் ஆயிட்டியா? அதான் அந்த 20,000 கோடி அந்த கொக்கைன் வந்து எலி தின்னுச்சுட்டாங்க, மாயமா போயிடுச்சு. அதெல்லாம் கேள்வி கேட்க அவனும் இல்ல. அந்த எலி எங்க இருக்குன்னு கேக்குது. எலி இல்லடா, அது அந்த போர்ட்டை சீஸ் பண்றதுக்கோ அந்த போர்ட்ல விசாரணை நடத்துறது. அதுக்கு வந்து என்னங்கறத தகவல் சொல்ல எலி தின்னது வேற இடத்துல. 1 கிலோ வச்சிருக்கவன பிடிக்கிறாங்க, 500 கிராம் வச்சிருக்கவன பிடிக்கிறாங்க, அவ்வளவு கணக்கா வச்சிருக்கவன பிடிக்க மாட்டாங்க. அதுதான் உங்க பிரச்சனை. அப்போ சரி பிடிக்கும், அவ்வளவுதான். அடுத்த பிளான் சொல்லுங்க. 32 மாவட்ட நுகர்வோர் என்னன்னா 32 மாவட்ட நுகர்வோர் கோர்ட்டுகளை 14ஆக குறைக்க அரசு முடிவு. எந்த அரசு? வக்கீல்கள் கடும் எதிர்ப்பு. எந்த அரசு? பின்ன அரசு இருக்குது. இந்த கோட்டை குறைச்சிட்டு அந்த இன்னொரு கோட்டை என்னப்பா, இது ஒரு கோட்டு வருதுன்னாங்களே. பிளாக் கலர் கோட்டு, விஜய் கோட்டு, சுப்ரீம் கோர்ட் இல்லம்மா, சுப்ரீம் கோர்ட்டா, டென்னிஸ் கோர்ட், பாஸ்கெட் பால் கோர்ட். ஐயோ அஞ்சலை அம்மாள் விரைவு நீதிமன்றம்ங்க. விரைவு நீதிமன்றமா? ஆமா. அது விஜய் வைக்க வேண்டியதுதானே. அதை ஏன் விஜய் விஜய் அதெல்லாம் திறக்க முடியாதுண்ணே. ஏன் முடியாது? அந்த அதிகாரம்லாம் நம்ம கிட்ட இல்லண்ணே. ஏன் அவ்வளவு அதிகாரமா சொல்றது? எவன் சொல்ல முடியாது? அவ்வளவு அதிகாரமா கேக்குறேன். அதிகாரமா கேக்குறீங்களே, அந்த அதிகாரம். அதாவது நீதிமன்றங்களை மாநில அரசு வைக்க முடியாது, அதை முதல்ல மாத்தணும். எல்லாத்துலயும் வெற்றியை மாத்தணும். அப்ப அந்த இதுல வெற்றிமன்றம் அந்த இது ஒண்ணு இருந்துச்சு, அந்த மொபைல் நீதிமன்றம். அதெல்லாம் இருக்கும்யா. அது நீதிமன்ற அலுவலுக்காக அவங்க வச்சுக்கிறது. அதெல்லாம் நம்ம இது பண்றது இல்ல, நமக்கு இல்ல அதிகாரம். அந்த மாதிரி அண்ணன் நினைச்சிட்டாரு. அண்ணன் சகுனி படம் பார்த்திருப்பாரு. ஒன்னிக்க கேஸ் போட்டு கூட்டுவாங்க, அந்த மாதிரி கூட்டு வந்து பண்ணாரு. ஜட்ஜம்மா வேண்டாம் வேண்டாம் பேச படிங்க.